பிடிச்ச விஷயங்களை பேசுகிறதுக்கும் கதைக்கிறதுக்கும் தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள்லே கவிதை ரொம்ப பிடிக்கும். ஸோ கவிதை எழுதுறது, கவிதையை படிக்கிறது, அந்த கவிதையை வாசித்து அப்படியே உணர்வுபூர்வம் அதை ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி நான் படித்த கவிதைகளில் இந்த ஒரு கவிதை ஒன்று, தோற்றத்தில் எப்படி வேணாலும் எரி, ஆனால் எண்ணங்கள் நீ அழகாரு அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதை ஆழமாக யோசித்து பார்க்குற நேரம், எண்ணத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா, அழகாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரணமாக இருந்தாலும் சரி, ஆனால் எங்களுடைய எண்ணங்கள் அழகாகவே இருக்கணும். ஏன்னா நாங்கள் எதை மனசில் நினைக்கிறோமோ அதான் செயல் வடிவாக வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே அழகாக நினச்சோன்னா எங்களுடைய செயல்களும் அழகாகவே அமைய போகுது. நான் இங்கே குரோதம், பகைமை அல்லது தீய விஷயங்கள் நினச்சோன்னா எண்ணங்களும் தீயதாகவே அமைய போகிறது இல்லையா. ஸோ எண்ணங்கள் அழகாக இருக்கும்போது அது செயலாக அமைகிறது. செயல் நல்லதாக இருந்தால் நாங்கள் தானாகவே இந்த சமூகத்தில் ஒரு நல்லவங்க அப்படிங்கிற ஒரு பெயர் எடுத்துடலாம். தோற்றத்தில் நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம், ஆனால் எண்ணங்கள்